தமிழகத்தின் புராதன நகரங்கள் பட்டியலில் மேலும் 15 நகரங்கள் சேர்க்கப்பட்டு அவற்றின் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த தலா 1 கோடி ரூபாய் மானியமாக வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு சனிக்கிழமை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் ஏற்கனவே 39 நகரங்கள் புராதனமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் வளர்ச்சி திட்டங்கள் நகர ஊரமைப்பு ஆணையரகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக நகர ஊரமைப்பு வளர்ச்சி நிதியிலிருந்து வழங்கப்பட்ட மானியம் 50 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாயாக உயர்த்தி முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டில் உத்தரவிட்டார். தற்போது மன்னார்குடி, நாமக்கல், மயிலாடுதுறை, தென் திருப்பேரை, ஆழ்வார் திருநகர், பெருங்குளம், திருக்கோவிலூர், ஸ்ரீமுஷ்ணம், தாரமங்கலம், திருப்பரங்குன்றம், சோளிங்கர், சென்னிமலை, திருவட்டாறு, சுசீந்திரம், கொடுமுடி ஆகிய 15 நகரங்களை புராதன நகரங்களாக அறிவித்து ஆணை வெளியிட்டுள்ளதால் தற்போது தமிழகத்தில் புராதன நகரங்களின் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 54 புராதன நகரங்களின் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த ஒவ்வொன்றுக்கும் 1 கோடி ரூபாய் மானியமாக வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.